الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا موسى بآياتنا وسلطان مبين إلى فرعون وملئه فاتبعوا أمر فرعون وما أمر فرعون بالرشيد يقدم قومه يوم القيامة فأوردهم النار وبئس الورد المورود وأتبعوا في هذه لعنة ويوم القيامة بئس الرفد المرفود ذلك من أنباء القرى نقصه عليك منها قائم وحصيد وما ظلمناهم ولكن ظلموا أنفسهم فما أغنت عنهم آلهتهم التي يدعون من دون الله من شيء لما جاء أمر ربك وما زادوهم غير تتبيب صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 696வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 95 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டன. வலகத் அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா வ சுல்தானின் முபீன். திட்டமாக நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய அற்புதங்களை கொண்டும் தெளிவான ஆதாரத்தை கொண்டும் ஃபிரௌனிடத்திலும் அவனுடைய கூட்டத்தாரிடத்திலும் தூதராக அனுப்பினோம். ஆனால் அவர்கள் ஃபத்தபவு அம்ர ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கட்டளையை அவர்கள் பின்பற்றினார்கள். வமா அம்ரு ஃபிரௌன பிரஷீத், ஃபிரௌனுடைய கட்டளையோ அது நேர்மையானதாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா முதலிலே குறிப்பிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாகவும் ஃபிரௌன் சம்பந்தமாகவும் முன்னால் உள்ள சூறாக்களிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை குறைத்து கொண்டு ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களுடைய விஷயத்தை கொஞ்சம் அதிகமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நம்முடைய அற்புதங்களை கொண்டு அனுப்பினோம் என்று சொன்னால் 9 விதமான முஅஜிசாத்துகள், அற்புதங்கள் அவர்களுக்கு தரப்பட்டிருந்தன. அவற்றிலே மிக முக்கியமாக அவர்களுடைய கையிலே வைத்திருந்த கைத்தடி அசா, அது ஒரு பெரிய முஅஜிசாவாக இருந்தது. பிறகு அவர்களுடைய கையே ஒரு முஅஜிசாவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருந்தான். சட்டைக்குள்ளே கையை விட்டு வெளியே எடுத்தால் தேவைப்படுகின்ற நேரத்திலே, அல்லாஹ் நாடுகின்ற நேரத்தில் அது சூரியனை விட பிரகாசம் உள்ளதாக அந்த கை இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வைத்திருந்தான். அது ஒரு பெரிய முஅஜிசா. நீண்ட காலம் ஃபிரௌனிடத்திலே பிரச்சாரம் செய்த பின்னால் அவன் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தற்காலிகமாக சில இடையூறுகளை, சில தண்டனைகளை அவனுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஒரு தடவை ஒரு பெரும் வெள்ளத்தை அனுப்பினான். அந்த வெள்ளப் பிரளயத்தினால் ஃபிரௌனும் ஃபிரௌனை சார்ந்தவர்களும் சிரமப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அதிலே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருந்தார்கள் என்ற வரலாறு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சில நாள்களுக்கு பின்னால் ஃபிரௌனுடைய வேண்டுகோள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டார்கள். அதை நீக்கினான் அல்லாஹ் தஆலா. பிறகு வெட்டுக்கிளியை அனுப்பினான்.
ஏராளமான வெட்டுக்கிளிகள். சாதாரணமாக நாம் பார்க்கின்றோம், சில நேரங்களிலே சில காலங்களிலே வெட்டுக்கிளிகள் நிறைய வந்துவிடும். அதனால் மிகப்பெரிய சிரமங்கள் மனிதர்களுக்கு ஏற்படும். சாதாரணமாக காடுகளிலே இருக்கக்கூடிய, தோட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுக்கிளிகளின் மூலமாக அவ்வளவு பெரிய துன்பங்கள் விளைந்து விடாது. இருந்தாலும் மனிதர்களுக்கு சிரமமாக இருக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையாக வெட்டுக்கிளிகளை அல்லாஹ் அனுப்பினான் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது அவர்களுடைய ஃபிரௌனை கூட்டத்தாருடைய வீடுகளிலே, அவர்களுடைய இடங்களிலே, அவர்களுடைய படுக்கை அறைகளிலே, அவருடைய சமையல் பாத்திரங்களிலே, சமையல் செய்யப்பட்ட அந்த சமையல் உணவுப் பொருள்களிலே, இவை அனைத்திலும் வெட்டுக்கிளி வந்து விழக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அவர்கள் சாப்பிட முடியாமல் தவித்தார்கள், சிரமப்பட்டார்கள். ஒரு சில நாள்களுக்கு பின்னால் ஃபிரௌன் கேட்டுக்கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், அது நிறுத்தப்பட்டது. ஆனாலும் ஈமான் கொள்ளவில்லை. பிறகு அதே போன்று பேன், தலையிலே ஊர்ந்து திரியக்கூடிய பேன், அதை அனுப்பினான். ஏராளமான பேன்கள், கணக்கில் அடங்காதவை. 1-2 பேன் இருந்தாவே தலையில மனிதனுடைய நிலை தடுமாறிவிடும். பெண்களுக்கு நாம் பார்க்கின்றோம், அதிகமான பெண்கள் இருந்தால் அதை எப்படியாவது போக்கியாக வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகள் செய்கின்றார்கள். அந்த பேனின் காரணமாக அந்த பெண்ணுடன் கணவனும் சேர்ந்து படுக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் இங்கே எல்லாருடைய தலையிலும் பெண், தலையில் மட்டுமல்ல, பாத்திரங்களிலே, வீடுகளிலே, படுக்கை அறையிலே, மற்ற இடங்களிலே. ஏன்னா அது தண்டனையாக அனுப்பப்பட்டது. பிறகு அல்லாஹ் தஆலா அவன் ஈமான் கொள்ளுவதாக சொன்னான், நீக்கினான் அல்லாஹ். ஆனால் மறுத்து விட்டான். அதற்கு அடுத்தது தவளைகளை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். ஏராளமான தவளைகள். முந்தின சூரத்துல் ஆராஃப், அதற்கு முந்தைய அத்தியாயங்கள் ஆகியவற்றிலே விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு இரத்தத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். எங்கு பார்த்தாலும் இரத்தமாக காட்சி அளித்தது. அவர்கள் குடிக்கக்கூடிய நீர், அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், உபயோகிக்கக்கூடிய பொருள்கள், இவை அனைத்திலும் இரத்தங்கள் நிறைந்திருந்தன. அப்பொழுதும் அவன் ஈமான் கொள்ளவில்லை. அதற்கு பிறகு அவனுடைய தோட்டம் துறவுகளிலே, வயல்வெளிகளிலே பஞ்சத்தை ஏற்படுத்தி உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தினான் அல்லாஹ் தஆலா. நெல் தானியங்கள் எல்லாம் விளைவதில்லை. அதிலே குறைவுகளை ஏற்படுத்தி பலவிதமான சூழ்நிலைகளை, தண்டனைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்பொழுதும் அவன் ஈமான் கொள்ளவில்லை. இதுவெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாத்துகள். 9 விதமான முஅஜிசாத்துகள். 9 ஆயாத்தின் பையினாத் என்று ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா அதை எண்ணிக்கையிட்டு குறிப்பிடுகின்றான், 9 முஅஜிசாத்துகள் என்பதாக. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக இங்கே சொல்லுகின்றான், வலக்கத் அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய அற்புதங்களை கொண்டு அனுப்பினோம் தூதராக. சுல்தான் முபீன், இந்த 9 அற்புதங்கள் மட்டுமல்ல, இன்னும் தெளிவான ஆதாரத்தை கொண்டும் அனுப்பினோம். அவர் அல்லாஹுடைய ரசூல் தான் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் பல இருந்தன. அந்த ஆதாரத்தை கொண்டும் அனுப்பினோம், ஃபிரௌனிடத்திலும் அவனுடைய கூட்டத்தாரிடத்திலும். ஆனால் அவர்கள் ஃபிரௌனுக்கு பயந்து ஃபிரௌனையே பின்பற்றினார்களே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஃபத்தபஉ அம்ர ஃபிரௌன, ஃபிரௌனுடைய விஷயத்தை மட்டுமே அவர்கள் பின்பற்றினார்கள். பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அவனை தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள், கடவுளாக ஆக்கி கொண்டார்கள், அல்லாஹ்வை விட்டு விட்டார்கள். மற்ற கௌமுகளாவது சிலை தெய்வங்களை வைத்து வணங்கினார்கள். இவர்கள் ஃபிரௌனையே தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள், அந்த அரசனையே தெய்வமாக. சரி, தெய்வமாக கருதப்பட்ட அவன் மக்களுக்கு நேர் வழி காட்டினானா என்றால் நேர் வழியும் காட்டவில்லை, நல்ல வழியே காட்டல. ஒமா அம்ரு ஃபிரௌன பிரஷீத், ஃபிரௌனுடைய வழி நேர்மையானதாக இல்லை, நேர்மையான வழியை அவன் காட்டவில்லை. இதன் காரணமாக அவன் அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் உரியவனாக ஆக்கப்பட்டு அழிக்கப்பட்டான் வெள்ளப்பிரளயத்திலே. அது செய்தி முன்னாலே சொல்லப்பட்டது. பிறகு கியாமத் நாளில் அவனும் அவனை பின்பற்றியவர்களும் நரகத்திற்கு செல்லுவார்கள். எப்படி செல்லுவார்கள்? இங்கே எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி. ஒரு இடத்திலே ஃபிரௌன் வருகின்றான் என்று சொன்னால் ஃபிரௌன் முன்னால் செல்லுவான்.
அவன் பெரிய அரசனாக இருந்தான். அவன் ஆடம்பரத்துடன் படோடோபத்துடன் மிக பெரும் காட்சிகளை கொண்டு அலங்காரங்களை கொண்டு முன்னால் செல்லுவான். அவனுக்கு பின்னால் அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் அவனுக்கு பின்னால் செல்லுவார்கள். இதே மாதிரி நாளைக்கு கியாமத்து நாளிலே அந்த பரிவாரங்களோடு இதே மாதிரி நரகத்திற்கு செல்லுவான். அல்லாஹ் சொல்லுகின்றான், யக்துமு கௌமஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் அவனுடைய கௌமுகளுக்கு முன்னால் இவன் செல்லுவான், முன்னால போவான். பின்னால ஜனங்கள்லாம் போவாங்க. அவர்களை எல்லாம் இழுத்து கொண்டு போய் நரகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்த்துருவான். இங்கே ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான், அவனுக்கு பின்னால மக்கள் எல்லாம் போனார்கள். அதே போன்று அங்கேயும் மக்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாலே போவார்கள். ஆனால் இவன் போகக்கூடிய இடம் இது நரகத்திலே போய் இவன் விழுவான், அவர்களும் நரகத்திலே விழுவார்கள். அவர்களை அவன் கொண்டு செல்வான், இழுத்து செல்லுவான், கொண்டு செல்வான் அந்நார், நரகத்திற்கு கொண்டு செல்வான். இங்கே உலகத்தில் எப்படி இருந்தானோ அதே போன்று. ஏன்னா குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இப்பொழுதும் அவனுக்கு அந்த நரகத்தினுடைய தண்டனை, நரகத்திற்கு செல்லுவது கியாமத் நாள்ல பின்னால தீர்ப்பளிக்கப்படக்கூடிய அந்த காலத்தில். ஆனா இப்பொழுதும் கூட நரகத்தினுடைய தண்டனையை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆலமுல் பர்ஸஹ் என்ற அந்த இடத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் வேறொரு இடத்துல சொல்லுகின்றான் அல்லவா, அன்னாரு யுஅரதூன அலைஹா குதுபம் வாஷியா, அவர்களுக்கு நரக நெருப்பு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதுதான் நீ தங்கக்கூடிய இடம், செல்லக்கூடிய இடம் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. குதுபம் வாஷியா, காலையிலும் மாலையிலும். வயௌம தகூமுஸ் ஸாஅ, கியாமத்தினால் நிலை பெறும் பொழுது அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப், மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடுமையான தண்டனையிலே நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி இங்கே அல்லாஹ் சொல்லுவது, அவன் முன்னால் போவான், பின்னால் மக்கள் எல்லாம் போவார்கள், அவன் எல்லோரையும் கொண்டு போய் நரகத்தில் சேர்த்திடுவான். பிஸல் விர்துல் மௌரூத், அவன் வருமிடம் மிக கெட்டது. விருது என்று சொன்னால் வாரித் என்பது பொதுவாக தண்ணீர் துறைக்கு வருவதற்கு பெயர் சொல்லுவது. கடுமையான தாகமாக இருக்கக்கூடியவர், தண்ணீர் தேவைப்படக்கூடியவர், தண்ணீர் இருக்கக்கூடிய இடம், தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் பந்தலுக்கு எதுக்கு போவாங்க? தாக சாந்தி பெறுவதற்காக வேண்டி தண்ணீர் பந்தலுக்கு போவார்கள். அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா இவர்களை, இந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் வர்ணிக்கின்றான். பிஸல் விர்துல் மௌரூத், இவர்கள் நுழையக்கூடிய வரக்கூடிய அந்த தண்ணீர் பந்தல், அங்கே தண்ணீர் இருக்கக்கூடிய பந்தல், இங்கே நரக நெருப்பு இருக்கக்கூடிய பந்தல், இது நெருப்பினுடைய இடம். அதை ஒப்பிட்டு அல்லாஹ் தஆலா எப்படி தாக சாந்தி பெறுவதற்காக வேண்டி தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்திற்கு மனிதர்களும் மற்ற மிருகங்கள் எல்லாம் வந்து தாக சாந்தி பெற்றுக் கொள்ளுகின்றார்களோ அதே போன்று இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போய் நரகத்தினுடைய அந்த தண்டனையை அனுபவிப்பார்கள் என்ற கருத்திலே அது ரொம்ப கெட்ட இடம். பிஸல் விர்துல் மௌரூத், அவர்கள் வரக்கூடிய அந்த இடம் மிக கெட்டது என்பதாக சொல்லுகின்றான். உலகத்திலே தவறான வழியை பின்பற்றி செல்லக்கூடிய தலைவர்கள், தவறான வழியை காட்டக்கூடிய தலைவர்கள், ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் அவருக்கு பின்னால் பல மனிதர்கள் கூட்டமாக செல்லுகின்றார்கள் தவறான வழியிலே. இதே நிலைதான் கியாமத்தாலும் அவன் தலைமையிலேயே அந்த கூட்டத்தார் போய் நரகத்துக்கு போயிடுவாங்க. இது ஃபிரௌனுடைய இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரியப்படுத்தப்படக்கூடிய கருத்து. அல்லாஹ் தஆலா பொதுவாக குர்ஆனில் சொல்லுகின்றான் அல்லவா, எந்த தலைவர்கள் எல்லாம் பின்பற்றினார்களோ அவர்கள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் மாஸ்டருடைய மைதானத்தில். அப்ப இந்த பின்பற்றியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அதே மாதிரி ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் சொல்லுவார்கள். அல்லாஹ் அதை வர்ணிக்கின்றான் குர்ஆனில் வேறொரு இடத்துல சொல்லுகின்றான், யகூலுல் காஃபிரூன யௌமல் கியாமா ரப்பனா இன்னா அதாஅனா சாதத்தனா வ குபராஅனா, எங்களுடைய ரப்பே, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களிலே உள்ள பெரியவர்களுக்கும் நாங்கள் வழிபட்டோம். ஃபஅலல்லூன ஸபீலா, அவர்கள் எங்களை வழி தவறச் செய்து விட்டார்கள். நாங்களா போகல, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தலைவர் என்று சில பேர் இருந்தாங்க, தலைவர்கள் என்று, அவர்களை நாங்கள் பின்பற்றினோம், எங்களுக்கு தப்பான வழியை காட்டிட்டாங்க. ஆகவே எங்களுக்கும் தண்டனை கொடுக்கறது நிச்சயம் நீ கொடுக்க போற, இருந்தாலும் எங்களுக்கு வழிகாட்டினாங்க பாருங்க அந்த தலைவர்கள்,
அவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்பனா, எங்களுடைய ரப்பே, ஆத்திஹிம் ضعفين من العذاب, அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையை நீ வழங்குவாயாக என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், லிகுல்லின் ضعفٌ, எல்லாருக்குமே 2 மடங்கு தான்ப்பா, அவங்களுக்கு தலைவருக்கு மட்டும் என்ன, உங்க தொண்டர்களுக்கு சேர்த்து 2 மடங்கு தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். யார் தலைவராக இருக்கின்றாரோ அவர் முன்னாலே செல்லுவார். இன்னும் சொல்லப்போனா இன்னொரு ஹதீஸின் அறிவிப்பின்படி அந்த தலைவருக்கு ஒரு கொடி கொடுக்கப்படும். அந்த கொடியை பார்த்துக்கிட்டே பின்னால போவாங்க. இந்த ஹஜ்ஜுடைய டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கூட்டம் நிறைய இருக்கிறதுனால முன்னால வழிகாட்டியாக ஒருத்தர் செல்லுவார். அவர் பெரிய குச்சியை தூக்கி பிடிச்சிக்குவார், ஏதாச்சும் ஒரு டப்பா மாட்டிக்குவார். அதை பார்த்துக்கிட்டே பின்னால் உள்ளவங்க அடையாளம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அது மாதிரி அவர் ஒரு கொடியை பிடிச்சிருப்பார். அந்த கொடியை பார்த்து அவங்க பின்பற்றியவர்கள் எல்லாம் பின்னால போயிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இம்ராவுல் கைஸ் என்று ஒரு பெரும் புலவர் இருந்தார் அரபு நாட்டில். அவருடைய பாடல்கள் மிக பிரபலமானவை, மிக அற்புதமான பாடல்கள் எல்லாம் எழுதினார் இம்ராவுல் கைஸ் என்பது. அவன் அரபு நாட்டுடைய ஷுஆராக்கள், கவிஞர்கள் இருக்கின்றாரு, அந்த கவிஞர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் தான். அரபு நாட்டு கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர். இப்ப நம்ம நாட்டில் சொல்றாங்களா இல்லையா, இந்த இப்ப இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு, பாரதியார் அல்லது அவருக்கு அடுத்த பாரதிதாசன், அது மாதிரி முன்னால உள்ள சில பேர் முஸ்லிம்கள்ல சில கவிஞர்கள் இருக்காங்க. அது மாதிரி அரபு நாட்டில் உள்ள கவிஞர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் இம்ராவுல் கைஸ் என்பவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இம்ராவுல் கைஸ் ஹாமிலு லிவா இஷ்ஆரா இல் ஜாஹிலிய்யா இலன்னார், ஜாஹிலியத்துடைய அந்த கவிஞர்களுடைய கொடியை ஏந்தி முன்னால் செல்லுவான், நரகத்திற்கு செல்லுவான் என்பதாக. அவன் கொடியை பிடிச்சிட்டு போவான், எங்க போவான், நேரம் நரகத்துக்கு. அவனை பின்பற்றிய அந்த கவிஞர்கள் எல்லாம் பின்னால போவாங்க, எல்லாம் உள்ள விழுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அது மாதிரி போகக்கூடிய இடம் ரொம்ப கெட்டது. பிஸல் விருதுல் மௌரூத், அவர்கள் செல்லக்கூடிய வரக்கூடிய இடம் மிக கெட்டது. இதே மாதிரி தான் யார் யார் வழிகேட்டை உண்டாக்கி, தவறான வழியை உண்டாக்கி மக்களை வழிகெடுத்து தங்களுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தண்டனை கிடைக்கும். மூமின்களாக முஸ்லிம்களாக இருந்தால், முஸ்லிம்கள்ல சில பேர் தவறான வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நிறைய பார்க்கிறோம், பெரும் பெரும் கூட்டத்தெல்லாம் சேர்த்துடுறாங்க. அவங்க பெரிய கூட்டம், ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்கன்னா 20,000 பேர், 30,000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேர் சேர்ந்துடுறாங்க. அந்த ஒரு தலைவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் அவரோடு தான் போவார்கள் கியாமத்து நாளிலும். நரக தீர்ப்பா அல்லது அல்லவா என்பது அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். என்ன தண்டனை இங்க உலகத்தில் மற்ற சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கையினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய பல்வேறு விதமான அமைப்புகளை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாம் பெரும் பெரும் கூட்டத்தை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இதே நிலைதான் என்பதும் இங்கே விளக்கப்படுகின்றது. அவர்கள் இந்த உலகத்திலும் அல்லாஹுடைய சாபத்தினால் தொடரப்பட்டார்கள், சாபத்துக்குரியவர்களாக ஆனார்கள். அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா ஊத்துபியு, அவர்கள் தொடரப்பட்டார்கள், தொடர்ந்து அந்த சாபம் கிடைத்துக் கொண்டே இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஊத்துபியு ஃபி ஹாதிஹி லானா, இந்த உலகத்திலே அவர்கள் சாபத்திற்கு உரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள். வயௌமல் கியாமா, கியாமத்து நாளிலும் சாபத்திற்கு உரியவர்களாக ஆக்கப்படுவார்கள் அவர்கள். அதாவது அல்லாஹுடைய வார்த்தையின் மூலமாக, அவர்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே மாதிரி மற்ற தூதர்களின் மூலமாக, அவர்களுடைய வாய்மொழியின் மூலமாக சாபத்திற்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அதே மாதிரி மூமின்களும் அவர்களை சபித்தார்கள். உலகத்திலே அல்லாஹ்வுடைய சாபம் நிரந்தரமாக ஆக்கப்பட்டு அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். வழங்கப்பட்ட அந்த உதவி, அவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவி, அவங்களுக்கு என்ன உதவின்னு கேட்டா நரகத்திற்கு செல்வதுதான் உதவி. பொதுவாக அல்லாஹ் தஆலா பரிகாசம் செய்யும் முறையிலே, பரிகாசமாக அவர்களை சொல்லும் முறையில் அல்லாஹ் தஆலா சொல்லுவது, காஃபிர்களுக்கு சொல்லும் பொழுது ஒபஷிர் என்ற வார்த்தையை சொல்லுகின்றான். காஃபிர்களுக்கு நற்செய்தி சொல்லிவிடுவீராக, அவர்களுக்கு நரகம் உண்டு என்பதாக. நரகம் உண்டு அப்படின்னு சொல்லி நற்செய்தி எப்படி சொல்றது? அது அல்லாஹ் தஆலா பரிகாசமாக சொல்லுவது. அவங்க அப்ப சாதாரணமாக நம்ம சொல்றோம், பழக்கத்தில் சொல்றோம்,
எரு உனக்கு பூசை கொடுக்குறேன் பாரு, பூசை கொடுக்குறேன். பூசை செய்யறது அப்படின்னு சொன்னா நல்ல விதமா அவருக்கு வாழ்த்து கூறுவது அப்படின்னு சொல்றது அர்த்தம், கருத்து. ஆனா உனக்கு பூசை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அடி கொடுக்குறேன்னு அர்த்தம். நம்ம சொல்றோம் உனக்கு நல்லா இருக்குது, உனக்கு அது நல்லா கொடுக்குறேன் பாரு, உனக்கு நல்லா செய்யறேன் பாரு அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல நம்முடைய பேச்சு வழக்கிலே சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை அதுபோன்று ஒபஷிரில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு நற்செய்தி சொல்லி விடுவீராக என்று சொல்லுகின்றார். அதுபோன்று இங்கே வழங்கப்படக்கூடிய சன்மானம் ரொம்ப கெட்டுவிட்டது, கெட்டதாகிவிட்டது. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானம் நரகம், கொடுக்கப்படக்கூடிய பரிசு நரகம், அது மிக கெட்டுவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْقُرَى نَقُصُّهُ عَلَيْكَ. ஆக மேலே சொல்லப்பட்ட நபிமார்களுடைய சரித்திரம், கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய சரித்திரம் சுருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லி அவன் கியாமத் நாளில் எப்படி தண்டனைக்குரியவனாக ஆவான் என்பதையும் சொல்லி அல்லாஹ் தஆலா மேலே சொல்லப்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் நாம் உமக்கு சொல்லி காட்டியவை நபியே, நாம் தான் உமக்கு அதை சொன்னோம், உங்களுக்கு தெரியாது, அது முன்னால, இதுக்கு முன்னால நாம் தான் அதை சொல்லி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ذَلِكَ மேலே சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் மின் அம்பாயில் குரா, பல ஊர்களுடைய செய்திகள், பல ஊர்களிலே வசித்தவர்களுடைய செய்திகள். நகுஸ்ஸுஹு அலைக, அதை நாம் உமக்கு விவரிக்கின்றோம், உமக்கு நாம் விவரிக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கா அது தெரியாது. இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்கவே இல்லை, படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, யாரிடத்திலிருந்தும் அவர் கற்றுக்கொள்ளவும் இல்லை என்பதையெல்லாம் நகுஸ்ஸுஹு அலைக என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றார். ஏன்னா நாம் தான் உமக்கு சொல்லிக் கொடுத்தோம் அவற்றை, உமக்காக அதை தெரியாது. நீர் எந்த புத்தகத்தையும் பார்த்து படிக்கவில்லை, எந்த கிதாபையும் ஆராய்ச்சி செய்து தெரியவில்லை, யாரிடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை, யாருக்கும் மாணவராக இருந்து, உமக்கு யாரும் ஆசிரியராக இருந்து இதை யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, நாம் தாம் இதை தெரிவிக்கின்றோம். நகுஸ்ஸுஹு அலைக, உமக்கு நாம் தாம் இதனை சொல்லிக் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வாசகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்ட விஷயம். யாரும் அதை மறுக்க முடியாது. உலகத்திலே எந்த மனிதரும் எந்த சமுதாயத்தினரும் எந்த அறிவாளியும் மறுக்கவே கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை. ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் தெளிவான விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கல, எழுத படிக்க தெரியாதவர், யாரும் அவருக்கு ஆசிரியர் இல்லை, யாரிடத்திலும் அவர் மாணவராக இருந்ததில்லை என்பது தெளிவான விஷயம். அதை மீறி யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியும், அவர் இன்னார் ஆசிரியராக இருந்தார், இன்னவரிடத்திலே படித்தார் என்று சொன்னால் அவர் குஃப்ரை சார்ந்தவராக ஆகிவிடுகின்றார். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நபியுல் உம்மியு அப்படிங்கிறது குர்ஆனுடைய வாசகம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபியை உம்மி என்பதாக சொல்லுகின்றான், எழுத படிக்க தெரியாத நபி என்பதாக. ஒருவர் மறுத்து அதை இல்லை எழுத படிக்க தெரியும் என்று சொன்னால் அவர் காஃபிர் ஆகி விடுவார் என்பது சட்டமாகும். அந்த கருத்தையும் அல்லாஹ் தஆலா இதிலே தெரியப்படுத்துகின்றான். சரி, இந்த செய்திகளை எல்லாம் நாம் தான் உமக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். மின்ஹா காயிமும் வ ஹசீத், அந்த ஊர்களிலிருந்து, அழிக்கப்பட்ட அந்த ஊர்களிலிருந்து சில ஊர்கள் காயிமுன் நிலையாக இருக்கின்றன, அதாவது ஊருடைய அடையாளங்கள் இருக்கின்றன. தமூதுடைய அந்த கூட்டத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு போகும்போது வழியிலே அந்த ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்ட இடங்கள், அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஊர் நகரங்கள், அதனுடைய சில அடையாளங்கள், இவையெல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் அவை இருக்கின்றன பல இடங்களிலே. ஷாம் நகரத்திற்கு நாம் சென்றால், ஜெருசலம், இந்த இஸ்ரேலு, ஜோர்டான் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றால் பல இடங்களை பார்க்கலாம். நபிமார்கள் வாழ்ந்த இடங்கள், அந்த மனிதர்கள், அந்த கௌமுகள் அழிக்கப்பட்ட இடங்களுடைய அடையாள சின்னங்கள் சில இருக்கின்றன. ஈராக்கிலே பல இடங்கள் இருக்கின்றன. அவற்றிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்ததும் கூட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த சில அடையாளங்கள், இவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா நிலைப்படுத்தி வைத்திருக்கின்றான் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி. மின்ஹா காயிமுன், அந்த ஊர்களிலிருந்து சில அடையாளங்கள் நிலையாக இருக்கக்கூடியவை சில இருக்கின்றன, அதாவது அந்த அடையாளங்கள் இருக்கின்றன. வ ஹசீத்,
அறுவடை செய்யப்பட்டவையும் இருக்கின்றன. அறுவடை செய்யப்பட்டவை என்று சொன்னால் சுத்தமாக அழிக்கப்பட்டது. எப்படி ஒரு வயல்வெளியிலே நெற்கதிர்கள் விளைந்திருக்கின்றன, அவற்றை முழுமையாக அறுத்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய வைக்கோல்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து விட்டால் அதிலே அதற்கு முன்னதாக அந்த இடத்திலே நெல் விளைந்திருந்தது என்று அந்த வயலை பார்த்து சொல்ல முடியாது. நெல் விளைந்திருந்தது என்று சொல்ல முடியாது. கதிர்கள் எல்லாம் நிறைய இருந்தன, தானியங்கள் இருந்தன என்று சொல்ல முடியாது. அறுவடை செய்யப்பட்ட இடம் எப்படி இருக்குமோ அது போன்று சில ஊர்களை நாம் ஆக்கிவிட்டோம். மின்ஹா, அவற்றிலிருந்து சில ஊர்கள் காயிமுன், அடையாளங்கள் உள்ளவையாக நிலைத்திருக்கின்றன. சில ஊர்கள் அடையாளமே எதுவுமே இல்லாமல் அழிக்கப்பட்டவையாக ஆக்கப்பட்டு விட்டன என்பதாக, அடியோடு அழிக்கப்பட்டு விட்டன. எந்த அடையாளமும் கிடையாது. அடையாளங்கள் இருப்பது இல்லாமல் இருப்பது என்பதெல்லாம் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி. இந்த ஊரை பாருங்க, சுத்தமா அடையாளமே இல்லை. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுடைய ஊர் இருந்தது, சத்தூம் என்ற நகரம். அது அப்படியே அல்லாஹ் தலைகீழாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக திருப்பி போட்டான். பிறகு கல் மாரியை பொழிய செய்தான். அந்த நகரம், அப்படி ஒரு ஊர் அந்த இடத்துல இருந்ததா என்று சரித்திரத்தில் குர்ஆனை தவிர வேற எந்த சரித்திரமும் சொல்லி காட்ட முடியாது. குர்ஆனை தவிர வேற எங்கேயும் கிடையாது. எந்த சரித்திரமும் ஆதாரமாக கிடையாது. ஏன்னா இதற்கு முன்னால் இருந்த யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த சரித்திரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன. அதை இந்த மாதிரி அடையாளமாக அதை காட்டவில்லை. இப்ப இருக்கக்கூடிய அந்த இடம் முன்னால சொன்ன போன அந்த இது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் சொல்லப்பட்டது. அந்த இடம் இப்பொழுது கடலாக இருக்கின்றது. செத்த கடல் என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்பட்டது, டெட் சி என்பதாக. அல்ல, அதனுடைய தண்ணீரும் கூட குழகுழப்பாக இருக்கும். எந்த விதமான உயிரினங்களும் அதில் வாழ முடியாது. யாராவது ஒரு மனிதன் அதற்குள்ளே போய் விழுந்தாலும் கூட அவன் உள்ளே போக மாட்டான், மேலே மிதந்துகிட்டு தான் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அந்த கடலை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த கடல் எவ்வளவு ஏரியா இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த நகரம் இருந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம்களுடைய அந்த ஊர்கள் இருந்தன, பல ஊர்கள், 40 கிராமங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அத்தனையும் அல்லாஹ் தஆலா அழித்தான். இப்பொழுது அடையாளமே இல்லாம ஹசீத், சுத்தமாக அறுவடை செய்யப்பட்டதை போன்று அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். ஆக இதுவும் படிப்பினை தான். சில அடையாளங்களை வைத்திருக்கின்றானே, அதுவும் படிப்பினை தான். மனிதர்களுக்கு படிப்பினைக்காண்டி அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து. சரி, இப்படி அழிக்கப்பட்டது இந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அழித்தானே, வரிசையாக பல நபிமார்களுடைய கௌமுகளை எல்லாம் அழித்தது அல்லாஹ் தஆலா இவங்களுக்கெல்லாம் அநியாயம் செஞ்சிட்டான் அப்படின்னா. வமா லலம்னாஹும், அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை. இந்த அழித்ததின் மூலமாக நாம் அநியாயம் செய்யவில்லை. வலாக்கின் லலமு அன்ஃபுஸஹும், எனினும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். குஃப்ரின் மூலமாக, ஷிர்கின் மூலமாக, அடங்காத்தனத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் ரசூலுடைய சொல்லுக்கும் மாற்றம் செய்வதின் மூலமாக, எதிர்த்து வம்புத்தனம் செய்வதின் காரணமாக, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பரிகாசம் செய்வதின் காரணமாக தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். நாம் அநியாயம் செய்யவே இல்லை அவர்களுக்கு. பபா அகனத் அன்ஹும் ஆலிஹத்தும், சரி அவர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களாவது அவர்களுக்கு உதவி செய்தனவா? அந்த தெய்வங்களும் உதவி செய்யவில்லை. பமா அகனத் அன்ஹும், அவர்களை விட்டும் தடுக்கவில்லை. ஆலிஹத்தும், அவர்களுடைய தெய்வங்கள் தடுக்கவில்லை. தண்டனை வந்த போதும் தண்டனையை தடுக்கவில்லை. எப்படிப்பட்ட தெய்வங்கள்? அல்லத்தி யதுஊன மின் தூனில்லாஹி மின் ஷை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களே, அழைத்து கொண்டிருந்தார்களே, அந்த தெய்வங்கள் எதையுமே அவர்களுக்கு தடுக்கவே இல்லை. பபா அகனத் அன்ஹும் மின் ஷை, எந்த பொருளையும் எந்த தண்டனையும் தடுக்கவே இல்லை. ஒரு சின்னது பெருசு எதையாவது தடுத்திருக்கணுமே, அந்த தெய்வங்கள் எதையுமே தடுக்கவே இல்லை. லம்மா ஜா அம்ரு ரப்பிக், உம்முடைய ரப்புடைய தண்டனை வந்த பொழுது அந்த தெய்வங்கள் எதையுமே தடுக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். தடுக்கவே இல்லை என்பது மட்டுமல்ல, வமா ஜாதூஹும் கைர தத்பீப், அந்த தெய்வங்களை வணங்கி அவர்களுக்கு மிகப்பெரிய இழிவான நஷ்டமான நிலையை தவிர வேற எதையும் அதிகமாக்கவும் இல்லை. பெரும் கஷ்டம், பெரும் நஷ்டத்தை உண்டாக்கிவிட்டன. கைர தத்பீப் கைர தக்சீர், பெரும் இழிவை தவிர வேறு எதையும் அந்த தெய்வங்கள் அவைகளுக்கு அதிகமாக்கவில்லை. சரி, உதவி செய்யவில்லை அப்படின்னு சொன்னா சரி, அதிகமாக்கவில்லை அப்படின்னு சொன்னா அந்த தெய்வங்கள் எப்படி அதிகமாக்கும் அவர்களுக்கு? அப்ப தெய்வங்களே அதிகமாக்கவில்லை. தெய்வங்களையே அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறான், வமா ஜாதூஹும்,
அவர்களுக்கு அந்த தெய்வங்கள் அதிகமாக்கவில்லை கைர தத்பீப், நஷ்டத்தை தவிர வேற எதையும் அதிகமாக்கவில்லை. இப்ப தெய்வங்களுக்கு அதிகமாக்கக்கூடிய குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தமா? அல்லாஹ் தஆலா சொல்லுவது அவர்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி நீங்க வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அதிகமாக்கத்தான் ஆக்கி இருக்குது தண்டனைய. நீங்க வணங்கியதன் காரணமாக ஏதாவது தண்டனை குறைச்சி சார்ந்த தெய்வங்கள் குறைச்சு கொடுக்கவே இல்லை உங்களுக்கு. எதையாவது தடை செய்ததா? தடை செய்யவும் முடியவில்லை. நீங்க வணங்கியதே உங்களுக்கு தண்டனை அதிகமாக்கி தரக்கூடிய சூழ்நிலையை அந்த தெய்வங்களின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதாக அர்த்தம். எந்த அளவுக்கு அந்த தெய்வங்களை மிகப்பெரிய நம்பிக்கையோடு வணங்கினார்களோ, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்து வணங்கினார்களோ, அல்லாஹ்வையும் ரசூலையும் கேவலமாக நினைத்து சாதாரணமாக நினைத்து இதை வணங்கினார்களோ, இதை பெரும் தெய்வமாக நினைத்து வணங்கினார்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டம் அதிகமாகி போச்சு. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த நஷ்டத்தை அந்த தெய்வங்களோடு சேர்த்து சொல்லுகின்றான். பொது விதி அப்படித்தானே, அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம். நன்மைகள் ஏதாவது ஏற்பட்டால் அதை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த நன்மையை செய்தான், இந்த உயர்வை தந்தான், இந்த மாதிரி எனக்கு அதிகப்படுத்தி கொடுத்தான், எனக்கு ரிஸ்க் அளித்தான், எனக்கு அதை செய்தான். நன்மையான காரியங்களை மட்டுமே அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க வேண்டும். தீமையானது, தவறானது, குறைவானது ஏதாவது ஏற்பட்டால் அதை நம் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஹைர் வந்தால் அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க வேண்டும். ஷர் ஏற்பட்டால், தீமை ஏற்பட்டால் நம் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும், அல்லது உலக பொருள்களின் பக்கம் சேர்க்க வேண்டும். அது மாதிரி ஒரு ஷர், ஒரு தீமை இவர்களுக்கு ஏற்பட்டது, கடுமையான தண்டனை ஏற்பட்டது. அந்த தண்டனை இந்த சிலை தெய்வங்களின் காரணமாக ஏற்பட்டது என்று அல்லாஹ் தஆலா வமா ஜாதுஹும், அவர்களுக்கு அந்த தெய்வங்கள் அதிகமாக்கவில்லை கைர தத்பீப், நஷ்டத்தை தவிர வேற எதையும் அதிகமாக்கவில்லை. வகதாலிக அஹ்து ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமா, இப்படித்தான் உம்முடைய ரப்புடைய பிடி இருக்கும். உம்முடைய ரப்பு பிடித்தால் அந்த பிடி இப்படித்தான் இருக்கும். இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமா, அந்த பல ஊர்கள், பல நகரங்கள், பல ஊர்கள், அந்த ஊர்க்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஊர்க்காரர்களை அல்லாஹ் தஆலா பிடித்தால் உம்முடைய ரப்புடைய பிடி இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா, அவருடைய பிடியை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் விட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா நம்மை கவனிக்காமல் இருக்கின்றான், அல்லது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் சரிதான், ஆகவே அல்லாஹ் தஆலா பேசாம இருக்கிறான், எனக்கு எந்த தண்டனையும் வரல, எந்த சிரமமும் ஏற்படல. சில மனிதர்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம். நான் செய்யற தப்பா இருந்தா அல்லாஹ் ஏதாவது தண்டனை கொடுத்திருப்பான்ல, எனக்கு நான் செய்யற தப்பு அல்ல அப்படின்னு தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, அல்லாஹ் தஆலா விட்டு பிடிக்கின்றான், கொஞ்ச காலம் விட்டு அதற்கு பின்னால் சரியான பிடியை உண்டாக்கி விடுவான். அதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ் தஆலா யும்லி லில்-ஸாலிமி, அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களுக்கு தாமதம் கொடுப்பான், அவகாசம் கொடுப்பான். ஹத்தா, எது வரைக்கும் அந்த அவனுடைய அநியாயம் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும், ஆனாலும் அவனுக்கு எந்த தண்டனையும் வராது, சுகமாவே இருந்துகிட்டு இருப்பான். இதா அகதஹு, அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் லம் யுஃப்லித்துஹு, இவன் தப்பிக்கவே முடியாது, அல்லாஹ்வை தப்பித்து அல்லாஹ்வை விட்டு தப்பிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார். வகதாலிக அஹ்து ரப்பிக இதா அஹ்தல் குரா வஹிய ஸாலிமா என்ற இந்த ஆயத்தை ஓதி காட்டினார். அல்லாஹ் ஒரு மனிதர் சுகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றான், நல்ல ஆடம்பரமாக வாழுகின்றான் உலகத்திலே. அவனை பார்த்து மற்றவர்களால் நினைக்கின்றார்கள், இவன் இவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறான், ரொம்ப சுகமா இருந்துகிட்டே இருக்கிறானே, நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குதே, ஒரு சமயம் நம்மளும் இப்படி இருந்தால் நமக்கும் காசு காசு கிடைக்கும், வசதி கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு மனிதன் நினைக்க கூடாது. அவனை பிடிப்பதற்காக, தண்டனை கொடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா விட்டுருக்கிறான். அந்த தண்டனை வந்துச்சுன்னு சொன்னா அவன் தப்ப முடியாது. இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத், நிச்சயமாக அவனுடைய பிடி, அல்லாஹுடைய பிடி, அலீம் நோவினை தரக்கூடியது, ஷதீத் ரொம்ப கடுமையான நோவினை தரக்கூடியது. அதுபோன்று யாரும் பிடிக்க முடியாது, அடி கொடுக்கவும் முடியாது, தண்டனை கொடுக்கவும் முடியாது. இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் லிமன் காஃப அஸாபல் ஆখিরা, நிச்சயமாக இந்த விஷயங்களிலே, மேற்கூறப்பட்ட இந்த செய்திகளிலே, வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சொன்னான்லவா, இதிலே லஆயத்தன் படிப்பினை இருக்கின்றது, லிமன் காஃப அஸாபல் ஆখিরা மறுமையுடைய தண்டனையை பயப்படுகிறவருக்கு படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். யாருக்கு அந்த படிப்பினை வரும்?
அல்லாஹ் சொன்ன விஷயங்களிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய மனிதர்கள் யார் என்று சொன்னால், யார் ஆகிரத்துடைய தண்டனையை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், ஆகிரத்தை பயப்படக்கூடியவர்கள், அச்சம் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள், அவங்களுக்கு தான் இந்த படிப்பினை ஏற்படும். பொதுவாக எல்லாருக்கும் இவர் இவ்வளோ விஷயம் சொல்றமே, இவருக்கு படிப்பினையே வர்றதில்லையே, கேட்கறதே இல்லை அப்படின்னு சொன்னா அவரிடத்துல பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பயம், ஆகிரத்துடைய பயம் இல்லைன்னு. அல்லாஹ்வுடைய பயம், ஆகிரத்துடைய பயம் இருந்தா தான் படிப்பினை வரும். சொல்லுவதை கேட்டு அமல் செய்யக்கூடிய, சொல்லுவதை கேட்டு தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய, சொல்லுவதை கேட்டு நேர் வழிக்கு வரக்கூடிய, தப்பான வழிகளை எல்லாம் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை யாருக்கு ஏற்படும் என்று சொன்னால், ஆகிரத்தை பயந்தவருக்குத்தான், ஆகிரத்துடைய தண்டனையை பயந்தவருக்குத்தான். ஒருத்தன் திருடிக்கிட்டே இருக்கிறான், அவன் அல்லாஹ்வுடைய ஆகிரத்துடைய பயம் இருந்துச்சுன்னா திருடினா இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் ஆகிரத்துல மறுமையில அப்படின்னு அல்லாஹ் ஆகிரத்துடைய அந்த தண்டனையை பயந்தால் அவன் திருடுவானா? திருட மாட்டான். திருட மாட்டான் என்பது மட்டுமல்ல, எந்த வகையிலும் அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டான். இல்லையா? ஒரு வழியில போறான், 1 கோடி ரூபாய் ஒரு பாக்கெட்ல ஒரு பெட்டியில அப்படியே கீழே கிடக்குது. ஒரு முஸ்லிமான மனிதர், மூமினான மனிதர், அல்லாஹ்வை பயந்தவர், ஆகிரத்தை பயந்தவராக இருந்தா என்ன பண்ணுவார்? அது பக்கம் போகவே மாட்டார், எடுக்கவும் மாட்டார். அனாமதேயமா கிடக்குது, யாருமே அதை பார்க்கல, யாரும் ஆளுகளே இல்லை, எந்த ஆள் நடமாட்டமும் இல்லை, தனியான ஒரு இடத்துல கோடிக்கணக்கான ரூபாய் கிடக்குது, கோடிக்கணக்கான பொருள் கிடக்குது, தொடவே மாட்டான். ஏன்? ஆகிரத்துடைய பயம் இருக்கு. அதனால ஆகிரத்துடைய தண்டனையை பயந்தவர் தொட மாட்டார். கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பொருளுக்கு தனி சட்டம் இருக்கின்றது. அதை எடுக்கக்கூடாது என்பது சட்டம், எடுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தனி சட்டம். நிறைய ஹதீசுகள்ல சுபுடைய தாலீம்ல பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, இப்ப ஆகிரத்தை பயந்தவருக்குத்தான் படிப்பினை இதுல இருக்கின்றது. பொதுவாகவே அப்படித்தானே? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது நேர் வழி காட்டும், முத்தகீன்களுக்கு தான் நேர் வழி காட்டும். தக்வாவை விரும்புகிறவர்களுக்கு தான் நேர் வழி காட்டும். தக்வாவை விரும்பல, அவர் தான் இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு அது நேர் வழி காட்டாது குர்ஆன். சரி, அதாப், ஆகிரத்துடைய அதாப் தண்டனை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அந்த ஆகிரத்துடைய நிலை எப்படி இருக்கும், மறுமையுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை அவர் சொல்லுகின்றான். ஸாலிக யௌமும் மஜ்மூஉன் லஹுன்னாஸ், அது அந்த நாளுக்கு மனிதர்கள் எல்லாம் அந்த நாளிலே ஒன்று சேர்க்கப்படக்கூடிய ஒரு நாள். மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். நான் அல்லாஹ் சொல்லல, நமக்கு தெரியாது இல்லையா? இங்க சொல்றாங்க, நமக்கு பழக்கமாகி போச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் வச்சுங்கள, தெரியாத ஒரு மனிதர் இதை கேட்டால், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும், மனித இனம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து கடைசி நாள் வரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் உற்பத்தி ஆகின்றார்களோ அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அங்கே ஒன்று கூட்டுவான் அல்லாஹ் தஆலா, மஜ்மூஉன் லஹுன்னாஸ். அந்த நாளுக்கு மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நாள், அந்த நாளில் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா ஒன்னாக சேர்ப்பான். சரி, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? வதாலிக யௌமுன் மஷ்ஹூத், சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள். அந்த நாள் சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள். சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள்னு சொன்னா பல பேர், ஒவ்வொரு மனிதருக்கும், எனக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சாட்சிகள் இருக்கின்றார்கள். அது மனிதர்களாக இருக்கலாம், மற்ற பொருள்களாக இருக்கலாம், வானவர்களாக இருக்கலாம், அதாவது மலக்குகளாக இருக்கலாம், யாருமா இருக்கலாம். எல்லா பொருளும் சாட்சி சொல்லும். முன்னால் அது அஷ்ஹாத் என்ற ஒரு வார்த்தை வந்தது, அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள் என்று சொன்னால், அதாவது வானத்தில் இருக்கக்கூடியவர்கள், பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள், மனிதர்கள், மற்ற பொருள்கள் எல்லாமே சாட்சி சொல்லும். மரம், செடி, கொடி, அது இது, கல்லு, கரடு, கட்டடங்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு சாட்சி சொல்லும். இந்த மனிதன் என்னென்ன செய்தா அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கோம். எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் எனக்கு சாட்சி சொல்லும். என்னுடைய உறுப்புகளே சாட்சி சொல்லும். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, கை, காலு எல்லாமே எனக்கு சாட்சி சொல்லும். சில சாட்சி நல்லதா இருக்கும், சில சாட்சி கெட்டதா இருக்கும், எல்லாமே சாட்சி சொல்லும். அப்படி சாட்சி சொல்லக்கூடிய நாள் அப்படின்னு, அல்லது யௌமுன் மஷ்ஹூத் அப்படின்னு சொன்னா ஹாதிர், கொண்டு வந்து ஒன்றாக சேர்க்கப்படக்கூடிய நாள், ஹாதிராக்கக்கூடிய நாள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஹாசிராக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒன்னாக வந்து கூடக்கூடிய நாள். யாரு? நல்லவர், கெட்டவர், ஆணு, பெண்ணு, மலக்குகள், ஜின்கள், ஷைத்தான்கள், எல்லா படைப்புகளும், ஆடு, மாடு, மிருகம், ஒட்டகம், அது இது, கரடி, புலி, சிங்கம், பூனை, யானை, எலி, எல்லா பொருள்களும் அங்கே கொண்டு வந்து ஒன்றாக சேர்க்கப்படும். அங்கே மஜ்மூ, அப்போ லஹுன்னாஸ் சொன்னாங்க, மஜ்மூன் லஹுன்னாஸ் அப்படின்னு சொன்னா மனிதர்களை மட்டும் அங்க அல்லாஹ் சொல்றான். மனிதர்கள் அந்த நாளிலே ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள்.
வதாலிகை யௌமும் மஷ்ஹூத் அப்படின்னா இந்த அர்த்தம் வச்சுக்கிட்டு சொன்னா எல்லா பொருளும் கொண்டு வரப்படும். அங்கே ஜின்கள் இருப்பாங்க, பறவைகள் இருக்கும், காட்டு மிருகங்கள் இருக்கும், வீட்டு மிருகங்கள் இருக்கும், ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு, பல்லி, அது எல்லாமே வந்து சேர்ந்தோம். அல்லாஹ் தஆலா படைத்த அத்தனை பொருள்களும் அங்கே உண்டாக கொண்டு வந்து சேர்க்கப்படும். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு. மற்றவர்களுக்கெல்லாம் அதற்குரிய சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி விட்டு எல்லாம் நீங்க மண்ணா போயிடுங்க என்று அல்லாஹ் தஆலா அறிவிப்பான். எல்லா பொருளும் மண்ணாக மாறிவிடும், அழிஞ்சு விடும், அதோட முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு வாழ்க்கை. ஆனா மனிதருக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு ஜின்களுக்கு இந்த ரெண்டு கூட்டத்தினருக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கம் போறது நரகம் போறது என்ற நிலை இருக்கு. சரி, அந்த நாள் ஏன் இன்னும் வரலப்போ? இந்த ஒரு நாள் எல்லா மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய நாள், எல்லா பிராணிகளையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய நாள், அல்லது எல்லாரும் சாட்சி சொல்லக்கூடிய அந்த நாள் ஏன் வரல? ஒமானு அஹ்ஹிருஹு, அதை நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை, பிற்படுத்தி வைத்திருக்கணும், இனிமேல் தான் வரும். பிற்படுத்தி வைக்கவில்லை. இல்லாலி அஜலிம் மஅதூத், குறிப்பிட்ட ஒரு தவணைக்காக வேண்டியே தவிர, குறிப்பிட்ட ஒரு தவணை. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய அறிவுப்படி ஒரு நாள் ஒன்று இருக்குது. அந்த நாள் வரைக்கும் தான் தவணை இருக்குது. அந்த நாளில் தான் அந்த கியாமத்து நாள் வரும். நாம அவசரப்பட்டு அந்த நாள் ஏன் வரல, வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அது சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, அது வரப்போறது இல்லை. எப்போ அல்லாஹ் தஆலா நாடி இருக்கின்றானோ அப்பொழுதுதான், எப்போ முடிவு செய்திருக்கின்றானோ அப்பொழுதுதான் வரும். ஒமானு அஹ்ஹிருஹு, அந்த நாளை நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை. இல்லாலி அஜலிம் மஅதூத், குறிப்பிடப்பட்ட ஒரு தவணைக்காக வேண்டியே தவிர நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை என்று அல்லாஹ். யௌம யஅதி லா தகல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇذنஹி, அந்த நாள் வரும் பொழுது, அது வரக்கூடிய நாளிலே, அந்த கியாமத்து நாள், கேள்வி கணக்குக்குரிய அந்த நாள், மஹ்ஷருடைய அந்த நாள் வரக்கூடிய நேரத்திலே, லா தகல்லமு நஃப்ஸுன், எந்த ஆன்மாவும் பேசாது, இல்லா பிஇذنஹி, அவனுடைய அனுமதியை கொண்டே தவிர. யாரும் பேச முடியாது, எந்த நபியும் பேச முடியாது, எந்த மலக்கும் பேச முடியாது. எல்லாருடைய வாய்களுக்கும் அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டுருவான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. யாரும் பேச முடியாது. இல்லா பிஇذنஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டே தவிர. அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் பேசலாம். அப்ப பேசு என்று ஒரு காலகட்ட, ஒரு நேரத்தில் அல்லாஹ் எல்லாரையும் ஒன்றா கூட்டி வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசாமலே நிற்பாங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஹாதா யௌமுல்லா யன்திகூன் என்று ஒரு இடத்துல சொல்லுகின்றான். இது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யாருமே பேச மாட்டாங்க. வலா யுஅதனு லஹும், அவர்களுக்கு அனுமதியும் கொடுக்கப்பட மாட்டாது, பேசுங்கன்னு அனுமதியும் கொடுக்கப்பட மாட்டாது. பயாத்ததிரும், அப்படி அனுமதி கொடுத்தாலாவது நாங்கள் என்ன மன்னிச்சிரு, எங்களை ஒன்றும் செய்யாத, எங்களுக்கு ஏதாவது நாங்கள் வந்து தப்பா செஞ்சிட்டோம், இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சு அப்படின்லாம் கேட்கக்கூடிய, உதுறு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அனுமதி பேசுறதுக்கு அனுமதியே கிடையாது. லா யுஸ்அலு அன் தம்பிஹி வலா இன்சும் வலா ஜான் என்று ஒரு இடத்துல சொல்லுகின்றான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் சொன்னா, அந்த மனிதனுடைய பாவத்தை பற்றி அல்லாஹ் விசாரிக்கவே மாட்டான். மனிதர்களும் விசாரிக்கப்பட, லா யுஸ்அலு, விசாரிக்கப்பட மாட்டார்கள். மனிதரும் விசாரிக்கப்பட மாட்டார்கள், ஜின்களும் விசாரிக்கப்பட மாட்டாது பாவத்தை பற்றி. இப்ப விசாரணையே இல்லையா? விசாரணை இருக்குதுன்னு இன்னொரு இடத்துல சொன்னா, வகிஃபூஹும், அவர்களை எல்லாத்தையும் ஒன்னா நிறுத்துங்க, இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றான். இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்கள் விசாரிக்கப்படக்கூடியவர்கள். விசாரணை இருக்குதுன்னு சொல்றான், இந்த இடத்துல விசாரணை இல்லைன்னு சொல்றான். அப்போ கியாமத்தினோட இந்த மௌகிஃப் இருக்குது, அந்த இடம், எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய இடம் பலவிதமான நிலைகள் உடையது, பலவிதமான மாற்றங்களுடைய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா அங்கே ஏற்படுத்துவார். ஒரு நேரத்தில் நீண்ட காலம் பேசாமலே நிற்பாங்க. ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, ஒருவருக்கொருவர் பேசவே மாட்டாங்க. அனுமதி கொடுத்தா தான் பேச முடியும், யாருக்குமே அனுமதி இல்லை பேசுறதுக்கு. எல்லாம் வாய் மூடி பேசாம நிற்பாங்க. எவ்வளவு நாள்? 50,000 ஆண்டுகள் பேசாம நிற்பாங்க. 50,000 வருஷம் பேசாம நிற்பாங்க. அதுக்கு பின்னால் பேச சொல்லி அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பான். அப்ப எல்லாம் மன்னிப்பு தேடுவாங்க, அழுவாங்க, கதறுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவரை சொல்லுவார், அவர் ஓடுவார், இவர் சொல்லுவார், இவர் ஓடுவார் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல, ஹதீஸ்ல பல இடங்களிலே சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றது. அது ஒரு பெரிய நீண்ட நாள். அது லஹு மவாத்தின், அதற்கு பல பகுதிகள் இருக்கின்றன. மவாகிஃப் ஃபீ பாதியா யும்னஊன் மினல் கலாம், சில நேரங்களில் பேசுவதை விட்டும் தடை செய்யப்படுவார்கள் அவர்கள். ஒஃபி பாதியா யுத்லகு லஹுமுல் கலாம், அவர்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும். அதனாலதான் அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே
அந்த பேசாமல் இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு, அதை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே யௌம யஅதி லா தகல்லம், அந்த நாள் வரும் பொழுது லா தகல்லம் நஃப்ஸுன், எந்த ஆன்மாவும் பேசாது இல்லா பிஇذنி, அவனுடைய அனுமதியை கொண்டே தவிர. அல்லாஹ் தஆலா அனுமதி அளிப்பான், ரசூல்களுக்கு நபிமார்களுக்கு அனுமதி அளிப்பான், சுஹதாக்களுக்கு அனுமதி அளிப்பான், சித்தீகன்களுக்கு அனுமதி அளிப்பான், உலமாக்களுக்கு அனுமதி அளிப்பான் பேச சொல்லி. அவர்கள் எல்லாம் பேசுவார்கள், ஒவ்வொருவரும் அவருடைய விஷயத்தை சொல்லுவார்கள். ஆனால் நபிமார்கள் எல்லாம் பொதுவாக தங்களை காப்பாற்ற சொல்லி தங்களுடைய உம்மத்தினரை காப்பாற்ற சொல்லி சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத் என்பதாக சொல்லுவார்கள் என்பதாக சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லுகின்றார்கள், லா யதகல்லமு யௌமைதின் இல்ல ருசுல், ரசூல்மார்களை தவிர தூதர்களை தவிர வேறு யாரும் அந்த நாளில் பேச முடியாது. வதாவர் ருசுல், தூதர்களுடைய வாசகம் எப்படி இருக்கு, அவங்க சொல்லக்கூடிய தாவா எப்படி இருக்கும் என்று சொன்னால், இது அந்த நாளிலே அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. யா அல்லாஹ் காப்பாத்து காப்பாத்து, எங்களை சலாமத்தாக்கு சலாமத்தாக்கு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அந்த நாள் பல்வேறு விதமான மௌகிஃப்களை, இடங்களை கொண்டது, பல்வேறு விதமான நிலைகளை, சூழ்நிலைகளை கொண்டது. ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் பேசாமல் இருப்பாங்க, சில நேரங்களில் பேசுவாங்க, சில நேரங்களில் விசாரணையே இருக்காது, பிறகு விசாரணை ஆரம்பமாகும். இப்படியெல்லாம் பல்வேறு விதமாக மனிதர்கள் அங்கே இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான். வமின்ஹும் ஷகிய்யும் வஸஈத், அவர்களிலே நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். ஷகிய்யுன் என்று சொன்னால் துர்க்குறி உள்ளவர்கள், அதாவது தீமை நிறைந்தவர்கள். உலகத்திலே ஷகாவத் அப்படின்னு சொன்னா சாதாரண நம்ம வழக்கத்தில் சொல்றது மூதேவி சீதேவி அப்படின்னு சொல்லுவோம். ஷகி அப்படின்னு சொன்னா மூதேவி, சயீத்னா சீதேவி. நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன், அவர்களிலே நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு. அதாவது நல்ல நிலை உடையவர்களும் உண்டு, தீய நிலை உடையவர்களும் உண்டு. இரண்டு விதமான மனிதர். அப்ப நல்ல நிலை ஷகி சயீத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு விதமான தன்மைகள் உடையவர்கள், அதாவது ஷகி என்பவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள், சயீத் என்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். அதை நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார், சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் யார், நரகம் செல்லக்கூடியவர்கள் யார் என்று முடிவு செய்து விட்டான். அந்த முடிவு படிக்கத்தான் தீர்ப்பு நடைபெறுமே தவிர இனி தீர்ப்பு செஞ்சு முடிவு பெறுவது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. உலகத்தினுடைய கோர்ட்டுகளிலே நாம் பார்க்கிறோம், தீர்ப்பு செய்து முடிவு சொல்லுவார்கள். அதாவது விசாரணை செய்து சாட்சிகளை விசாரித்து பிறகு தீர்ப்பு சொல்லி அவர்களுக்கு சிறையா இல்லையா, தண்டனையா இல்லையா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கோர்ட்ல அப்படி கிடையாது. அவருடைய நீதிமன்றத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, முதலே முடிச்சு வச்சுட்டான். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் சொர்க்கவாசி, இவர் நரகவாசி, இவர் தண்டனைக்குரியவர், இவர் சொர்க்கத்திற்குரியவர் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து வைத்து விட்டான். அந்த முடிவின்படி உலகத்திலே மக்கள் நடப்பார்கள், மக்கள் இருந்து கொள்ளுவார்கள். அதன்படி அங்கே தீர்ப்பு நடைபெறும். கடைசியில் தீர்ப்பும் அப்படித்தான் நடைபெறும். ஏன்னா இங்கே அமல் செய்தது அந்த தீர்ப்பு, அல்லாஹ் தஆலா எதை முடிவு செய்து வைத்திருந்தானோ அந்த முடிவின்படி தான் இங்கே அமல்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. நான் தொழுகிறேன், ஓம்பு வைக்கிறேன், நல்ல செய்கிறேன், பொய் சொல்றதில்லை, தீமையை செய்யறதில்லை, பாவங்கள் செய்யறதில்லை, ஹலால் ஹராம் பேணி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா முதல்ல ஏற்பாடு செஞ்சுட்டான், அதன்படி நடந்துகிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் எல்லா குற்றங்களையும் செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திட்டான், அதன்படி அவர் நடந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னாரு. யார் நல்லா நடக்கின்றார்களோ அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான், யார் தீமையை செய்கின்றார்களோ, தௌபா செய்யாமல் இஸ்திக்ஃபார் செய்யாமல் மௌத்தானால், ஈமான் இல்லாமல் மௌத்தானால் அவர் நரகத்திற்கு போகக்கூடியவர் இல்லையா? இப்போ சந்தேகம் வருகின்றது, அப்படின்னா என்னத்துக்கு அமல் செய்யணும், என்னத்துக்கு தொழுகணும், நோன்பு வைக்கணும் இல்லையா? பல தடவை சொல்லியிருக்கிறோம். இங்கே அந்த ஹதீஸ் மறுபடியும் சொல்லப்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், இந்த ஆயத்து வந்த பொழுது வமின்ஹும் ஷகிய்யும் வஸஈத், அவர்களிலே நல்லவர்களும் உண்டு தீயவர்களும் உண்டு என்று ஆயத்து வந்த பொழுது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் யா நபியல்லாஹ் ஃபஅலா ம நஅமலு, நாங்க எப்படி அமல் செய்யறது, அப்போ எதுக்காக வேண்டி அமல் செய்யணும்? அலா ஐயி ஷைஇன் ஃபரக மின்ஹு அலா ஷைஇன் லம் யஃபரக மின்ஹு, அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை தீர்ப்பு செஞ்சு முடிச்சிட்டான், சில விஷயங்களை தீர்ப்பு செய்து முடிக்கல. அதாவது நல்லவர் என்றும் தீயவர் என்றும் அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சுட்டான், அப்புறம் என்னத்துக்கு நம்ம அமல் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அலா ஷைஇன் கத் ஃபரக மின்ஹு, அதாவது அவங்க கேட்டதுடைய கருத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்ட அந்த விஷயத்தின் மீது நாங்கள் அமல் செய்வதா, அல்லது இன்னும் முடிவு செய்யவே இல்லை, இனிமேல் தான் தீர்ப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தின் மீது அமல் செய்வதா அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஷைஇன் கத் ஃபரக மின்ஹு, நான் முதல்ல சொன்ன கருத்து தான்,
அல்லாஹ் தஆலா முடிவு செய்து முடித்து விட்டானே அதன் மீது தான் அமல் செய்யணும். வஜரத் பிஹில் அக்லாம் யா உமர், உமரே எழுதுகோல் எழுதி முடித்து விட்டதே அதன் மீது தான் அமல் செய்ய வேண்டும். ஆனால் வலாக்கின் எனினும் குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றாரோ அது அவருக்கு லேசாக்கப்படக்கூடியதாக இருக்கும். நான் சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டால் சொர்க்கத்தினுடைய அமல்கள் செய்வது எனக்கு லேசா இருக்கும். நரகத்திற்காக வேண்டி என்று படைக்கப்பட்டிருந்தால் நரகத்தினுடைய அமல்கள் செய்வது எனக்கு லேசா இருக்கும். பாருங்க, ஒருத்தருக்கு பொய் சொல்றதுன்னா தலை வெடிச்சு போற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு பொய் சொல்றதுன்னா ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பொய் சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். இவர் பொய் சொன்னா என் தலை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். பொய் சொல்லாம நம்மளால இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார். சில பேரை பார்க்கிறோம், மது அருந்தாமல் என்னால இருக்கவே முடியாது, குடிக்காம இருக்கவே முடியாதுங்க, குடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இவர் குடிக்கல, நான் குடிக்காமல் இருந்தால் தான், குடிச்சா என்னுடைய வாழ்க்கையே நிம்மதி போயிடும், குடிச்சா எனக்கு அருவருப்பா இருக்கும், குடிச்சா எனக்கு வாழ்க்கையே அப்படின்னு இவர் சொல்லுவார். அவர் திருடினால் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார், இவர் திருடால்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இப்படி பல மனிதர்களை பார்க்கணும். ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றாரோ அது அவருக்கு லேசா தான் தெரியும். தொழுகைனா லேசா இருக்கும். யாருக்கு தொழுகையில ஆர்வம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தொழுகை லேசா இருக்கும். தொழுகையில ஆர்வம் இல்லாதவர்களுக்கு தொழுகை பாரமா தெரியும். நோன்பு வைக்கிறது லேசா இருக்கும். நோன்பு யாருக்கு இன்பமாக இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றதோ அவர்களுக்கு லேசா இருக்கும். அது இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு சிரமமாக தெரியும். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வாசகத்தை குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றாரோ அதன் அளவில் அவர் லேசாக்கப்படக்கூடியவராக, அதற்கு லேசாக்கப்பட்டார். அந்த லேசாக்கப்படக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதனால இங்கே அல்லாஹ் தஆலா மனிதர்களை ரெண்டு சாராரை குறிப்பிடுகின்றார். ஷகீ சயீத், நல்லவர் கெட்டவர், சீதேவி மூதேவி என்று ரெண்டு சாராரை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அப்போ ரெண்டு சாராரை தவிர வேற யாரும் இல்லையா? அதாவது நரகத்திற்கு போகக்கூடிய சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர் ரெண்டு. இன்னொரு இடத்துல சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் தஆலா சொன்னானே, சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க, நடுவில் இருப்பாங்க, ஆராஃப் என்ற இடத்துல இருப்பாங்க. ஆனா கடைசியில சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே இருந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல, கடைசியா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்க சொர்க்கவாசின்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, பைத்தியக்காரர்கள் இருக்கிறாங்க, இவங்க நரகத்துக்கு போவாங்களா சொர்க்கத்துக்கு போவாங்க? இது தக்தீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதனால முன்னாலே நிறைய சொல்லியிருக்கிறோம். குழந்தைகளுடைய விஷயத்திலும் நாம் முடிவாக தீர்ப்பு செய்ய முடியாது. முஸ்லிமான மனிதர்களுடைய குழந்தைகள் சொர்க்கம் போகும், காபிரான மனிதர்களுடைய குழந்தைகளா நரகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் மாற்றியும் ஏற்படலாம். அது அல்லாஹ் தஆலாவுடைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி தீர்ப்பு செய்வான் என்பதாக ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்தில் இறந்து போச்சு, அதாவது பாலிகாவதற்கு முன்னால இறந்து போச்சு, பருவமடைவதற்கு முன்னால் அந்த குழந்தை இறந்து போச்சு. பருவமடைந்த பின்னால்தான் கணக்கு வழக்குகள் எல்லாம் அதற்கு எழுதப்படும் இல்லையா? சரி, பருவமடைவதற்கு முன்னால இறந்து போன அந்த குழந்தை பருவம் அடைந்தால், அதற்கு பின்னால் வாழ்ந்திருந்தால் அது என்னென்ன அமல்களை செய்யும், சொர்க்கத்திற்குரிய அமலை செய்யுமா அல்லது நரகத்திற்குரிய அமலை செய்யுமா என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அது ஷகியாக இருக்குமா சயீதாக இருக்குமா என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அறிந்திருக்கக்கூடிய அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை பற்றி தீர்ப்பு செய்வான். நீங்க போட்டு மண்டை உடைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். அதை பத்திலாம் நம்பி கேட்டா பத்துவாச்சு, கேட்டா ஒரு ஆலிம் இடத்துல பத்துவா கேட்டா இப்படி சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை இப்படி சொல்லியிருக்காரு. அதோட முடிச்சுக்க வேண்டியதானே தவிர அதை பற்றி அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சிச்சு, ஏன் நரகத்துக்கு போகணும் அப்படின்லாம் கேட்க வேண்டியதில்லை. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது ஒரு குழந்தை இறந்து போச்சு, அந்த ரெண்டு ஆண் குழந்தைகள் இறந்து போச்சு, கதீஜாவுடைய ரெண்டு ஆண் குழந்தைகள் இறந்து போச்சு, குழந்தையா இருக்கக்கூடிய பால் குடிக்கக்கூடிய தருணத்திலே இறந்துருச்சு. இறந்து விட்ட அந்த குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு இதுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ரெண்டு நிக்காஹ் நடந்திருக்குது. கதீஜா நாயகி அவங்களுக்குள்ள ரெண்டு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைகள் எங்கே இருக்கின்றன என்பதாக கேட்டார்கள். நரகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக வாட்டம் ஏற்பட்டது, கவலை ஏற்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பேசவே இல்லை, சொல்லல. ஆனா சொன்னாங்க, நீ சொர்க்கவாசிகளுக்கு பெண்களுக்கு தலைவி என்பதாக சொன்னார்கள். அவங்களுடைய அந்த கவலையை மாற்றுவதற்காக இதை சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது.
ஷகி என்பவர் யார், சயீத் என்பவர் யார் என்பவருக்கு சில அடையாளங்களை உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹதீஸினுடைய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அது பற்றி உள்ள விளக்கங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். எனவே கேட்டவற்றிலிருந்து விளங்கி அமல் செய்யக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد. وأما الذين سعدوا ففي الجنة خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك عطاء غير مجذوذ. فلا تك في مرية مما يعبد هؤلاء ما يعبدون إلا كما يعبد آباؤهم من قبل وإنا لموفوهم نصيبهم غير منقوص. ولقد آتينا موسى الكتاب فاختلف فيه ولولا كلمة سبقت من ربك لقضي بينهم فإنهم لفي شك منه مريب. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் 697வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 105 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்துகளின் கடைசியில காஃபிர்களுக்கு, மக்காவாசிகளுக்கு பலவிதமான எச்சரிக்கைகளை செய்து கொண்டு வந்த அல்லாஹ் தஆலா கடைசியாக ஒரு நாள் வரும், அந்த நாள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நாள். வதாலிக யௌமும் மஷ்ஹூத், எல்லா மக்களும் அங்கே ஒன்று கூட்டப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். யௌம யஅதி லா தகல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇذனிஹி, அந்த நாள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவில்லாமல் எந்த மனிதரும் பேச முடியாது. ஃபமின்ஹும் ஷகிய்யும் வ ஸஈத், அங்கே ஒன்று கூட்டப்பட்டிருக்கக்கூடிய மக்களிலே 2 சாரார்கள், 2 பிரிவினர்கள் இருப்பார்கள். ஒரு கூட்டத்தினர் ஷகி என்பதாக சொல்லப்படும், இன்னொரு கூட்டத்தினருக்கு ஸஈத் என்பதாக சொல்லப்படும். 2 கூட்டத்தினர் தான். உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து 2 பகுதி தான். ஷகி நல்ல மனிதர், ஷகி தீய மனிதர்கள், நரகத்திற்குரியவர்கள். ஸஈத் நல்ல மனிதர்கள், சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று 2 மக்கள் தான். மூன்றாவது ஒரு சாரார் இடையிலே ஏற்படுத்தப்பட்டாலும் அவர்களும் கடைசியிலே இந்த 2 இடங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு செல்லுவார்கள். அஸ்ஹாபுல் ஆராஃப் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும். சூரத்துல் ஆராஃபிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நன்மையும் தீமையும் சமமாக உள்ளவர்கள். சொர்க்கத்திற்கும் அனுப்பப்பட மாட்டார்கள், நரகத்திற்கும் அனுப்பப்பட மாட்டார்கள். ஆனால் கடைசியாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளின் காரணமாக அவர்களையும் சொர்க்கம் அனுப்புவான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லாகும். 2 சாரார்கள் உலகத்திலும் அதே மாதிரி 2 மக்கள் தான், 2 விதமான மக்கள் தான். நல்லவர்கள், கெட்டவர்கள், மூமின்கள், காஃபிர்கள்.
இங்கே உலமாக்கள் ஷகி என்பவருக்கும் சயீத் என்பவருக்கும் சில அடையாளங்களை சொல்லுகின்றார்கள். நம்மிடத்தில் அந்த அடையாளங்கள் இருக்கின்றனவா என்று அந்த சொல்லை வைத்து நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். அலாமத்து ஷகாவா, தீய பண்புகள் கெட்ட பண்புகளுக்கு அடையாளம் என்னவென்றால், துர்பாக்கியவானுக்கு அடையாளம் என்னவென்றால், அல் யாராது அனில் ஹக்தி வ தலபுஹு, சத்தியத்தை புறக்கணிப்பது, அசத்தியத்தை தேடி செல்லுவது. வல் இஸ்ராரு அலல் மஆசி மின் கைரி நதமின் அலைஹா, பாவங்கள் செய்வதிலே பிடிவாதமாக இருப்பது, தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருப்பது, அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. கவலைப்படாமல் வருத்தப்படாமல் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருப்பது. வல் ஹிர்ஸு அலத் துன்யா, உலகத்தின் மீது பேராசை கொண்டிருப்பது. ஹலாலிஹா வ ஹராமிஹா, அது ஹலாலா இருந்தாலும் சரி ஹராமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி பொருள் கிடைக்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும். அது ஹலால் ஹராம் என்பதெல்லாம் பார்க்கப்பட மாட்டாது, அந்த மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள். வத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவது. வத்தக்லீதுல் பிதா, பிதாத்தான மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை உண்டாக்குவது, அதை பின்பற்றி செல்லுவது. 5 அடையாளங்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். இது உள்ளவர்கள் தீயவர்கள், நரகத்திற்குரியவர்கள் என்பதாக விளங்கிக் கொள்ளலாம். நம்மிடத்தில் இந்த 5 அடையாளங்களில் எதுவுமே இருக்கக்கூடாது என்பதையும் நாம் முடிவு செய்ய வேண்டும். அதே போன்று அலாமுத் சாதா, நர்பாக்கியவான் என்பவருக்குரிய அடையாளம் என்னவென்றால், அல் இக்பாலு அலல்லாஹி வ தலபுஹு, அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி செல்லுவது. அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி செல்வது என்றால் அல்லாஹுடைய தீனிலே முன்னோக்கி செல்லுவது, அல்லாஹுவை வழிபடுவதிலே முன்னோக்கி செல்லுவது, அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதிலே முன்னோக்கி செல்லுவது, அதற்காக வேண்டி முயற்சிப்பது. தலபுஹு, அதை தேடி திரிவது, அதற்காக வேண்டி முயற்சிப்பது. வல் இஸ்திக்ஃபார் மினல் மஆசி வத் தௌபா, பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை மனிதர்களுக்கு ஏற்படலாம், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே முன்னோக்கி செல்லக்கூடிய, தௌபா செய்யக்கூடிய சொல். தௌபா என்று சொன்னால் மீளுதல், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். வல் கனாஅத்து பில் யஸீரி மினத் துன்யா, உலக வாழ்க்கையிலே குறைந்த பொருளை கொண்டு போதும் என்ற மனம் கொள்ள வேண்டும். இதுவும் சாதத்துடைய அடையாளம், நர்பாக்கியவன்களுடைய அடையாளம். தலபுல் ஹலாலி மின்ஹா, இந்த துனியாவிலே ஹலாலான பொருளை தேட வேண்டும். பொதுவாக அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம், ஒரு மனிதருக்கு ஹலாலான பொருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிக குறைவாகத்தான் கிடைக்கும், நிறைய சம்பாதித்து விட முடியாது. ஹலால் ஹராம் பார்க்கலன்னா தான் நிறைய கிடைக்கும். அவர்லாம் அப்படி சம்பாதிக்கிறார், நிறைய சம்பாதிக்கிறாரு, அப்போ அவர்லாம் ஹராமா செய்கிறார் அப்படின்னு யார் சம்பாதிக்கின்றாரோ அவரை பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பொருள் வைத்திருப்பவரை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் எப்படி, பொதுவான நியதி எப்படி, ஹலால் மட்டும் வேண்டும், ஹராம் இருக்கக்கூடாது என்று சிந்தித்தால், என்று செயல்பட்டால் மிக குறைவாகத்தான் பொருள் சேர்க்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், இது கூடுமா இது கூடாதா என்று ஒவ்வொன்றையும் சிந்தித்து சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு வியாபாரம் செய்கின்றார், இது கூடுமா கூடாதா என்று ஆலிம்களிடத்திலே கேட்பார். இந்த வியாபாரம் ஹலாலா ஹராமா என்று கேட்பார். ஹலால் என்று சொன்னால் செய்வார், ஹராம் என்று சொன்னால் விட்டு விடுவார் உடனடியாக, அது எவ்வளவு லாபம் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி. சரி, ஹராம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லுகின்றார்கள். ஹலாலா ஹராமான்னு தெரியல, சந்தேகத்திற்குரியது, இது ஹலால்ல சேர்க்கிறதா அல்லது ஹராம்ல சேர்க்கிறதான்னு தெரியல, அதையும் விட்டுறணும், சந்தேகத்திற்குரியதை விட்டுறணும். முன்னால ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அந்த ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார். வஜித்தினா வத்திபா சுன்னா வஜித்தினா பிதா, சுன்னத்தான காரியங்களை பின்பற்றுவது, பிதாத்தான காரியங்களை விட்டும் விலகி இருப்பது. முகாலஃபத்துல் ஹவா, மனோ இச்சைக்கு மாற்றமாக நடப்பது, மனம் சொன்னதையெல்லாம் செய்யக்கூடாது,
இதெல்லாம் சஆதத்துடைய அடையாளம், நற்பாக்கியவான்களுடைய அடையாளம். சரி, ஷகி சயீத்